தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடும் என்று தற்போது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தம்பிதுரை எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தை திட்டவட்டமாக ஏற்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது, கூட்டணி ஆட்சி கிடையாது, தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதன் மூலம் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை அதிமுக மீண்டும் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது குறித்து தம்பிதுரை அளித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? 1952 நடைபெற்ற சுதந்திர தேர்தலில் மெட்ராஸ் பிராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸ் 166. பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். தொடர்ந்து நம்மிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கூட்டணி ஆட்சியில் நாங்கள் தயாராக இல்லை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி கிடையாது என்று மீண்டும் திட்டவட்டமாக அதிமுக தெளிவுபடுத்தி இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? கூட்டணி குறித்து பாஜகவினுடைய உள்துறை அமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் மிக தெளிவாக 5 நாட்களுக்கு முன்பே பேசி தங்களுடைய நிலையை, கூட்டணி நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அது சம்பந்தமாக வேறு எந்த கேள்வியும் எழவில்லையே. இல்ல, அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் என்ற ஒரு கருத்தை சொன்னதற்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை என்பதை மறுக்கிறார். அதை மீண்டும் அதிமுக தெளிவுபடுத்தி இருக்கிறது. அப்படியெனில் கூட்டணி மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகத்தானே பார்க்கணும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே வெளிநடப்பு செய்த போது பத்திரிகையாளருடைய கேள்விக்கு பதில் அளித்தார்கள். அவர்களாகவே எந்த தன்னிலை விளக்கமும் கொடுக்கவில்லை. இருப்பினும் மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய மூத்த தலைவர் அவர்கள் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவிலே தமிழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியாக இருக்கும், தமிழகத்திலே அதிமுக ஆட்சி, அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே என்று பத்திரிகை நண்பர்களிடம் தெளிவுபடுத்தினார். நன்றி திரு ஜி.கே. வாசன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.